அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் ஒரு அங்கமாக 4வது முறையாக இருக்கிறேன். 2019 இருந்து டார்சன் மாதிரி விழுத பிடிச்சுக்கிட்டு இங்கேக்கும் அங்கேக்கும் தாவக்கூடாது. அந்த வீடு பேர்ல என்ன இருக்குன்ட்டு இங்க இருந்து டார்சன் அங்க போயிருவார். அங்க இருந்து இன்னொரு கட்சி பேர் தெரியும், அந்த வீடுக்கு தாவிடுவாங்க. நம்ம மக்கள் எல்லாம் இங்க நின்றுட்டு எந்த சைடு போறாங்கன்னே தெரியாம குழம்பி இப்ப நிறைய பேர் வளர ஆரம்பிச்சுட்டாங்க. அது நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. எங்க இருக்கோம்னே தெரியாம, அது அவங்க தப்பு இல்லை, பழகி போச்சு. உண்மையை பேசினால், இருக்கும் இடம் தெரிந்து பேசினால், இருக்கும் கூட்டணியை நன்கு உணர்ந்து அறிந்து பேசினால், ஒன்றாக இணைந்து பேசினால் அந்த குழப்பம் வராது. மக்களுக்கு என்ன சொல்ல வரோன்றதை தெளிவா சொல்லிட்டு போயிட்டோம்னா அந்த குழப்பம் வராது. அதுக்கு நம்ம முதல்ல தெளிவா இருக்கணும்ல. கடைசி நேரத்தில் டார்சன் மாதிரி இங்கேயும் அங்கேயும் தாவினா அது குழம்பத்தான் செய்யும். அவங்களே அறியாமலே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இரட்டை இலைக்கு வாக்கு போடுங்கன்னு. அது நீங்களும் பார்த்துருவீங்க. அது அவங்க தப்பு இல்லை, இயல்பு, மனித இயல்பு. மனசு ஒரு இடம், உருவம் வேறு இடம், அவ்வளவுதான். தலைமை பொறுப்பு ஏற்பவர்கள், ஆளுமையை வேண்டுபவர்கள் சுயநலத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பொதுநலம் மட்டுமே அவங்களுக்கு குறிப்பாக இருக்கணும். இப்ப நான் பேசுறது பெருசு இல்லை. உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த உள்ள அந்த மனசுன்றது ஒண்ணு இருந்தால் அது உறுத்தணும். உங்களை எல்லாம் பார்க்கும்போது சத்தியமா நான் சொல்றேன், எப்படிதான் மனசு வருதோ. எனக்கே 43 வருஷம் ஆச்சு சினிமாக்கு வந்து, அரசியலுக்கு 15 வருஷம் ஆகுது. அப்பா காலத்துல இருந்து எடுத்தீங்கன்னா 75 வருஷத்துக்கு மேல போகுது. கிட்டத்தட்ட 75 இருந்து 80 வருஷம் எங்களை வாழ வைக்கும் மக்கள் நீங்க. இது நான் என்னைக்கு அரசியலுக்கு கால் எடுத்து வச்சனோ அன்னையில இருந்து சொல்றேன். எங்களை வாழ வைத்த தெய்வங்களுக்கு என்ன நாங்க கைமாறு செய்ய போகிறோம், அது இதுதான். எனக்கு பதவி ஆசை கிடையாது. ஆனா பதவி ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது, திறமையும் வேணும், நல்ல மனமும் வேணும், குணமும் வேண்டும், தாராள மனசு வேண்டும். என்ன விட்டா நான் பேசிட்டே இருப்பேன், இங்கிருந்து போவானு. ஆனா இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகணும்ட்டு என்ன சொல்லிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்றது, உங்களோட அன்பா கேட்டுக்கிறத பாருங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, இவங்களுடைய எதிர்காலத்தை நோக்கணும், உங்களுடைய நிகழ்காலத்தையும் பார்க்கணும். நிறைய பேர் புதுசா நாங்க வரவங்க உள்ள வர பாக்குறாங்க. விடாதீங்க, வேண்டாம். நம்முடைய நாடு திராவிட நாடு புரியட்டும். இந்தியர்கள் தான், நான் பிரிச்சு பேசல. ஆனா நீங்க பிரிக்க நினைக்கும் போது நாங்க ஒண்ணு சேர்ந்துருவோம், அப்புறம் நீங்க தாங்க மாட்டீங்க. வேண்டாம். ஒரு தடவை ஏமாந்தோம் வெள்ளைங்கிட்ட, இனிமேல் ஏமாற மாட்டோம். ஏன்னா இது இந்தியர்களுக்குள்ள மக்களுக்கு யார் சேவை செய்வது என்பது அந்த போட்டி தான் நடக்குது. ஆனா ஏற்கனவே பதவியில இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தாச்சு இல்ல. அது எந்த நம்பிக்கையில நம்ம திரும்பி வாக்களிப்போம். இதே மாதிரி ஒவ்வொரு இடமும் ஜெயிச்சுட்டே வந்தா நம்ம நாடு நல்லா இருக்கு. போதும், அடிமை வாழ்க்கை போதும். நம்ம அடிமைகள் ஆண்டான் அடிமை மேலோர் கீழோர் என்பது மாறாதோட்ட பாடுன நாடு இது. அந்த காலையில தாண்டி போயாச்சு. மனிதன் மாறிவிட்டான், மரத்தில் ஏறிவிட்டான். மரத்திலிருந்து இறக்கிடுவான். பூமிக்கு வா, இங்க வா, நிலத்துக்கு வா, மக்களை பார்த்து மக்களுக்கு வேலை செய். இல்லைன்னா அவங்க வாக்குக்கு மட்டும் வராது. நீ இந்தியன் தான், வராதுன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு வாக்கு கிடைக்காது.
நீ தான் அசிங்கப்படுத்துவீங்க விடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.